இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பகுதி 6 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து நம்ம ப்ளவுஸோட கட் பண்ணுற வீடியோ எல்லாமே வந்து ஒரு பாகமாக நம்ம தனித்தனியாக நம்ம பிரித்து வீடியோ போட்டிருக்கோம். நேற்று வந்து கிராஸ் வந்து எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இதை பார்த்துட்டு போய் கூட அந்த இதை பாருங்கள். ஆனா வந்து எந்த மாதிரி நம்ம கட் பண்ணியிருக்கோமோ, அதே வீடியோ பார்த்து தான் நம்ம தைக்கிற மாதிரி இருக்கணும். நீங்க வேற வீடியோல நீங்க பார்த்துட்டு, இந்த வீடியோ வந்து தைக்கிற மாதிரி தைச்சீங்க அப்படின்னா, அது வந்து நம்மளுக்கு கரெக்டாக வராது. எந்த சேனல்ல நீங்க பார்க்குறீங்களோ, அதே சேனல்லையும் நீங்க கட்டிங் வீடியோ, ஸ்டிச்சிங் வீடியோ பாருங்க. அது நம்மளுடைய சேனல்ல தான் பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. யாரோட சேனல்ல வேணா இருக்கலாம். எந்த சேனல் உங்களுக்கு புரியுதோ, அந்த சேனல்ல நீங்க பாருங்க. அது நம்ம சேனல் புரிஞ்சிருச்சு அப்படின்னா, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் என்னென்ன வீடியோ நான் டெய்லி நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் டெய்லியும் ஒருத்தவங்க வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா, உங்களுக்கு பார்க்க வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். எல்லா வீடியோ நீங்கள் கலந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு குழம்பும். ஏன்னா ஒருத்தவங்க வந்து ஒரு மாதிரி தைப்பாங்க. எல்லாரும் போலயும் நம்ம மாற்றி மாற்றி தைச்சோம் அப்படின்னா, கண்டிப்பாக நம்மளுக்குள்ளே குழப்பம் வரும். யாராவது ஒருத்தவங்க தைக்கிறது உங்களுக்கு செட் ஆயிருச்சு, அது கரெக்டாக இருக்குது அப்படின்னா, அந்த மெத்தட்லேயே நீங்கள் தச்சு பழகிக்கங்க. இப்போ வாங்க நம்ம பின்பகுதி எப்படி தைக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ பின்பகுதியை நம்ம லைனிங்கோடு நம்ம ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம லைனிங்கையும் நம்ம வெளி துணியும் சேமாக வந்து அடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டரில் ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு, இப்போ வந்து அங்கங்கே வந்து ஒரு சேஃப்டி பின்னு போட்டுக்கோங்க. இப்போ புதுசாக நீங்கள் தைக்கிறீங்க அப்படின்னா, இது கொஞ்சம் நம்ம நழுவிக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து நம்ம எந்தெந்த இடத்துல சேஃப்டி பின்னு நம்ம போட முடியுமோ எல்லா பக்கமும் நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்கள் தச்சு பழகிட்டீங்க அப்படின்னா சேஃப்டி பின்னு தேவையில்லை. நீங்கள் புதுசாக தைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி போட்டு தைச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல எல்லாம் விலகாமல் இருக்கும். இப்போ ரவுண்டு சேஃபுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அடிச்சுக்கலாம். இப்போ ரவுண்ட் அடிச்சிட்டோம். இப்போ ஹார்ம் கோல்லையும் நம்ம லைனிங்கோடு ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சுருக்கங்கள்லாம் எடுத்து விட்டுட்டு இப்போ இந்த சைடு அடிச்சுட்டு அப்படியே நம்ம கீழேயும் அடிச்சுக்கலாம். இப்போ எல்லா சைடுமே நம்ம அடிச்சிட்டோம். இப்போ கீழே வந்து நம்ம பட்டி வந்து மடக்கிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு நம்ம குறிச்சிருக்கோமோ, ஒரு 1.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணி குறிச்சிருப்போம். அந்த அளவுக்கு வந்து கீழே பட்டி வந்து மடக்கி அடிச்சுக்கலாம். இப்போ கீழே பட்டி மடக்கிட்டோம். மடக்கிட்டு இந்த ஷோல்டருக்கு 2க்கு நடுவில் ஷோல்டருக்கு நேராக வச்சுட்டு இந்த மாதிரி இழுத்து பிடிச்சிங்க அப்படின்னா கீழே வரைக்கும் நம்மளுக்கு தெரியும். அதுலேருந்து லைட்டாக ஒரு டாட் பிடிச்சிக்கலாம். மேலே வந்து கொஞ்சம் கீழேருந்து கொஞ்சம் பெருசாகவும் மேலே போகும்போது அப்படியே சிறுசாகும். நம்ம இந்த மாதிரி ஒரு டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம். அப்படியே போக போக சிறுசாக இருக்கும். இப்போ வந்து நம்ம டாட் பிடிச்சி எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம ஈஸியாக வந்து பின்பகுதியை வந்து தைச்சிட்டோம். ஏற்கனவே வந்து முன்பகுதி எப்படி தைக்கிறது, கிராஸ் வந்து ஒரு சூப்பராக நம்ம கரெக்டாக பிடிச்சிருக்கோம். அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ரெண்டுமே வந்து ஒரே மெத்தடில் நீங்கள் தைச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதே மாதிரி புரியும். இப்போ வந்து நம்ம ஷோல்டர்லாம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ்னால் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வெளி பீஸ் வந்து கொஞ்சம் வெளி பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா தான் வச்சு கட் பண்ணாதான் உங்களுக்கு நீங்கள் அப்போ தான் வந்து நம்ம தைச்சிட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதே சேஃபில் நீங்கள் தைச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் பின்ன நீங்கள் விலகி தைச்சிட்டிங்க அப்படின்னா அந்த சேஃப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்காது. அதனால தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டுட்டு நம்ம தைச்சது பின்னாடி இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நீட்டாக நம்மளுக்கு வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பின் பீஸு இப்போ ஏற்கனவே வந்து நம்ம முன் பீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நம்ம போன வீடியோவில் வந்து முன்பகுதி வந்து கிராஸ் எப்படி பிடிக்கிறது அப்படின்ற வீடியோ நம்ம போட்டிருக்கோம். இப்போ அந்த பீஸை வந்து நம்ம பின் பீஸோட ஜாயின் பண்ணி ஷோல்டர்லாம் எடுத்து நம்ம ரெடியாக வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம அடுத்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பட்டி வந்து எப்படி ஜாயின் பண்ணி சைடு வந்து ஏற்ற இறக்கம் இல்லாமல் எப்படி நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்ற வீடியோ நம்ம ஒரே வீடியோவில் நம்ம லாஸ்ட்டு நாளையோட அந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். ஏன் இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக பாகம் 1 பாகம் 2 அப்படின்னு சொல்லி போடுறோம் அப்படின்னா, ஒரே வீடியோவில் நான் போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உங்களுக்கு ஒரே வீடியோ வரும். அந்தளவுக்கு வந்து நீங்கள் பொறுமையாகவும் நீங்கள் பார்க்கவும் மாட்டீங்க. அது வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்ப்பீங்க. ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியாது. ஒரே நேரத்தில் வந்து ஒரு முழு ப்ளவுஸும் நம்ம கற்றுக்கிறணும் அப்படின்னா நம்மளாலேயே அது முடியாது. ஒரு கிளாஸ்க்கே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கூட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டெப்பு தான் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அதுலேயும் வந்து இவ்வளோ கூட சொல்லி தர மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு பீஸ் கட் பண்ணுறதே வந்து அது 2 நாள் 3 நாள் அந்த மாதிரி இழுப்பாங்க. அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படின்றக்காக நம்ம அவ்வளோவா இல்லாமல் நம்ம ஒவ்வொரு பாகங்களாக நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். தொடர்ந்து பாருங்கள்.
நீங்கள் கூட நினைக்கலாம், என்னங்க அரை மணி நேரத்தில் ஒரு ப்ளவுஸ் தைச்சிடலாம், 1 மணி நேரத்தில் ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைச்சிடலாம், இவ்வளோ நேரம் எடுக்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நம்ம வீடியோவாக எடுக்கலை அப்படின்னா நம்ம ஒரு அரை மணி நேரத்தில் கூட நம்ம லைனிங் ப்ளவுஸ் கூட நம்ம தைச்சி முடிச்சிடலாம். அவ்வளோ வேகமாக நம்ம தைக்கலாம். நம்ம பொறுமையாக எடிட் பண்ணி ஒவ்வொன்றும் நம்ம பேசி போடணும், நம்ம கேமராவும் எடுத்து நம்ம வீடியோ எடுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு லேட்டாக தான் ஆகும். ஒரு விஷயத்தை ஒருத்தவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதில் நம்மளுக்கு லேட்டாக தான் ஆகும். அதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு பாகங்களாக போடுறோம். நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பயனுள்ள வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு சூப்பரான வீடியோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இல்லை தனித்தனியாக போடுறது உங்களுக்கு புரியலை அப்படின்னா கூட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம ஒரே வீடியோவாக கூட கட்டிங் வீடியோ, ஸ்டிச்சிங் வீடியோ சேர்த்து போடுற மாதிரி இருந்தால் கூட போடுவோம். நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.